திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவள்ளுகளை மனமொழி மிகளாரை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். கடந்த 5-6 நாட்களாக 12 திருமுறைகளும் காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திரு எம்பாவை மட்டும் தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் ஐயா அருளர் ஐயா அவர்களையும் வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். சிவாய நம. திருவாதிரை திருநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். வாங்கய்யா, அருளர் செய்ய வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதிரையன் அனலாடிய அரழகன் அப்படின்னு நடராஜ பெருமானை குறிப்பிடுவார்கள். அவன் எல்லாத்துக்கும் ஆதியாயிருக்கிறான். அந்த ஆதியாயிருக்கிற பெருமான் தான் ஆதிரையனாக நமக்கு காட்சி தருகிறான் என்பதுதான் இன்னைக்கு நடராஜ அபிஷேகத்தை எல்லாரும் பார்த்த அந்த சிறப்பு. வாழ்க வாழ்க. இந்நாளில நாம் கடந்த 10 நாட்களாக 6-7 நாள்னு சொன்னார். 4ஆம் தேதியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 13வது வரைக்கும் 10 நாளாக திருமுறை பெட்டகத்தை பூட்டி வைத்து திருவம்பாவை மட்டுமே படிக்கிற சிறப்பு. அது 12 திருமுறையும் பாராயணம் பண்றவங்க கடைபிடிக்கிற வழி. இது எல்லாருக்கும் வருவதுன்னா எல்லாருக்கும் இல்லை. திருமுறைகளை யார் முறையா படிக்கிறார்களோ அவர்கள் கடைபிடிக்கிற பண்டைய நெறி. நாம இந்த வருஷம் அந்த மாதிரி திருமுறைகளை முறையா படிக்கணும்னு ஆரம்பிச்சது காரணத்தினால இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை செய்கிற ஒரு புண்ணியம் பெற்றோம். இதுக்கு முன்னாடி செய்யலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய புராணம் படிச்சிருந்தோம். அதனால அந்த நெறிய கடைபிடிக்க வேண்டாம்னு நான் விட்டுட்டேன். ஏன்னா திருமுறைகளை முறையா நெறியா படிக்கிறவங்களுக்குரிய நெறி என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அதனால முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொல்லி இன்றைக்கு 10வது நாளாக நாம் திருவம்பாவை பாராயணம் செய்து நாளைக்கு காலையில மீண்டும் அந்த திருமுறை பெட்டியை திறந்து வைத்து நம்முடைய திருமுறை தமிழோசையை முறையாக தொடங்குவோம். இது வரைக்கும் 8 திருமுறை படிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு 4 திருமுறை 12 திருமுறை படிக்கிற புண்ணியத்தை பெருமான் நமக்கு இந்த புத்தாண்டிலே அருள வேண்டும். புத்தாண்டு என்பது ஆங்கில புத்தாண்டா, தமிழ் புத்தாண்டா, அந்த தமிழ் புத்தாண்டு தை மாதமா இல்ல அது இல்லை சித்திரை மாசமா, அது குளறுபடி. அதுல வேற அரசியல் வேறு. சரி, இருக்கட்டும். எல்லாம் சிவன் செயல். அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று என்ன சொல்லி இப்போது நான் இன்றைக்கு இறுதி நாளாக திருவம்பாவை பாராயணம். இந்த திருவம்பாவையை குறித்து எங்க ஐயா ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அந்த குறிப்பை சொல்லிட்டு இன்னைக்கு அந்த திருவம்பாவை படிக்கலாம். அதுல திருவம்பாவை என்பது 20 திருப்பாட்டுக்களை கொண்டது. முதல் 8 பாடல்களும் 12 முதல் 5 வயது வரை கன்னி பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்புவதை குறிப்பன. ஆண்டவன் நினைவுடன் செய்யும் எதுவும் ஆண்டவன் திருத்தொண்டே, அதுவே அவன் பண்பே. அதனால் என் பேர் ஆற்றலையும் என் குணத்தினையும் குறிப்பனவாகும் என்று 8 பாட்டுக்கான குறிப்பு அவர் தருகிறார். அதுக்கப்புறம் 9ஆம் பாட்டு அருவமும், 10ஆம் பாட்டு அரு உருவமும், 11ஆம் பாட்டு உருவமும் என்றும், 12ஆம் பாட்டு முத்தொழில்களை குறிப்பன,
13வது அம்மையப்பராய் ஒரு திருமேனியில் மருவும் திருவுருவம் சிவதீக்கை குறிப்பு. 14, 15 பாட்டுக்கள் மறைப்பும் அருளலும். 16வது பாட்டு அருள் ஒப்பும் பொது பயனும். 17வது பாட்டு பேரின்பம். 18ஆம் பாட்டு திருவடி குறிப்பு. 19ஆம் பாட்டு சிறப்பு பயன். 20ஆம் பாட்டு ஐந்தொழில் முதல்வனே அனைத்தும் காவலன் என்பது என்று சொல்லி இது அத்தனையும் நினைவிருக்கிற மாதிரி ஒரு வெண்பாவை அவர் அருள் இருக்கிறார். ஓங்கு பண்பு 8 ஒரு 3 பிழம்பும் வாங்கு தொழில் 3 மறுவுருவும் பாங்கு 2 ஒப்பருளும் பேரின்பம் ஒன்கழலும் வேண்டுதலும் வைப்பாங்கு எம்பாவை வைப்பு என்று ஒரு வெண்பாவை எழுதி அந்த 20 பாட்டுக்கான குறிப்பில் இருக்கிறார். இந்த செய்தி நான் அப்படியே வாட்ஸ்அப்ல மெசேஜா போடுறேன். அதை படிச்சுட்டு அதை உள்வாங்கிக் கொள்ளலாம். அதுல சந்தேகம் இருந்தா பின்னாடி நம்ம இது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். சரிங்களா? தெளிவுபட்டுக்கலாம். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இன்றைக்குன்னா அந்த திருவம்பாவில மணிவாசகருடைய துதியை சொல்லி ஆரம்பிக்கலாம். மணிவாசகர் துதி. ஐயா. நன்றிங்க ஐயா. சொல்லும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே இல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவோர் எம்போன் திருவாசகம் என்னும் தேன். திருவாத ஊரடிகள் சரிதையே சிவசரிதை திருவாத ஊரடிகள் ஞானமே சிவஞானம் திருவாத ஊரடிகள் திருவாக்கே சிவவாக்கு திருவாத ஊரடிகள் சிவம் இஃது என் சிந்திதே என்று ஒரு பழைய பாடல். எல்லாம் சிவமாக காணுதல் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்போ முதல் பாடல் ஆதியும் அந்தமும். வாங்கய்யா நடராஜ ஆரம்பிச்சு. நன்றிங்க ஐயா. சிவபெருமான் திருச்சிட்டம் அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியில் வணங்குறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன். மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி போய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்னே ஈதையும் தோழி பரிசேலோர் எம்பாவா. ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்னே ஈதையும் தோழி பரிசேலோர் எம்பாவா. இந்த திருவம்பாவை என்பது கன்னி பெண்கள் காலையிலே எழுந்து தாயாரின் துணையோடு திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுதல் என்ற வகையில 12 வயது முதல் 5 வயது வரை உள்ள பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு தாயின் துணையோடு கோயிலுக்கு செல்லுதல் என்ற வகையில அந்த மரபை எழுதியிருக்கிறார். அதோடு அந்த சாத்திர நெறியில 9 வகையான சக்திகள் மனோன்மணி சர்வபூத தமணி பலப்பிரதமணி பலவிகரணி கலவிகரணி காளி ரௌத்ரி சேட்டை என்று எனது தலைப்பு சக்தியை வியந்தனுக்கும். அதனால அந்த 9 வகை சக்திகள் சிவஞான சித்தியார்ல அருள்நந்தி சிவம் சொல்லியிருப்பார். அதனால அந்த மனோன்மணி என்ற சக்தி
அடுத்து உள்ள அந்த சக்தியை ஒரு சக்தி இன்னொரு சக்தியை எழுப்புவதாகவும் அந்த மாதிரி 8 வகையான சக்தி 9 வகையான சக்திகளை உள்ளத்திலே எழுப்பி அந்த சக்தியின் மூலமாக சிவத்தை காணுதல் என்ற வகையில சாத்திர நேரிலே பொருள் சொல்வார்கள். அந்த வகையில இந்த முதல் பாட்டு மனோன்மணியான சக்தி அடுத்த சக்தியாகிய சர்வபூத தமனியை எழுப்புகிறது அப்படி என்பது அருளியல் நிலையில சொல்ற பொருள். உலகியல் நிலையில 12 வயது குழந்தை முதல்ல எழுந்து 11 வயது பெண்ணை எழுப்புறது அப்படின்ற ஒரு மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து பாசம் பரஞ்சோதிக்கு. வாங்க பத்மாவதி அம்மா வாங்க, இங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, வாங்கம்மா. ஆமா. பாசம் பரஞ்சோதிக்கு எம்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்பொழுது இப்போதாராமலிக்கே நேசமும் வைதனையோ நேரிழைய நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர்யாம் ஆரெலோரெம்பாவாய். தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பரையாம் ஆரெலோரெம்பாவாய். நன்றி ஐயா. சிவாய் நம்மையா. இது பாசத்தை யார் மேலே வைப்பது? பரஞ்சோதி மேலே வைப்பது. அப்பதான் காலையில எழுந்துக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போதார் அமளிக்கே நேசமும் வைத்தல். படுக்கையில புரண்டு விழதா இல்ல பெருமான் மேலே ஆசை வைப்பதா என்பதை நாம் முடிவு செய்து கொண்டு படுக்கையில படுத்து உறங்கினா உலகியல் இன்பம் பெறலாம். ஆனா அருளியல் நலம் பெற வேண்டுமானால் அந்த பரஞ்சோதியை தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலவன் என்று வணங்குதல் என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. முத்தன்ன வெண்ணகையாய். சரஸ்வதி அம்மா வாங்க. மூணாவது பாட்டுமா? முத்தன்ன வெண்ணகையாய். மூன்றாவது பாடல். முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளோரே முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்த ஆடியோ சரியா வரலமா? விட்டு விட்டு வருதுமா? ஆடியோ செக் பண்ணுங்க. விட்டு விட்டு வருது. அதுதான் முதல்ல பாடுங்க. நடுநாள் தட்டுது. முதல்ல பாடுங்க. மூணாவது பாட்டா? முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தனானந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை தீரவாய் தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை தீரவாய் பத்துடகீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீர்த்தார் கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ
ரெம்பாவாய். இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய். ரெண்டாவது பாட்டுல பெருமானுடைய புகழ் எப்படி பாடினார்? தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலவன்னு பாடினார். இங்க மூன்றாவது பாட்டுல அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. நாலாவது பாட்டு ஐயா நான் கோயிலுக்கு போறேன், படிச்சுட்டேன். நான் பாடட்டுங்க ஐயா. காந்தி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒல்லி தில நகையாய் இன்னும் புலர்ந்தென்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கோடு உள்ளவா சொல்லோங்கோம் அவ்வளவும் கண்ணை தூவின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயிலேலோரெம்பாவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். முந்தின பாட்டுல அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று சொன்ன மணிவாசக பெருமான் இந்த பாட்டுல பெருமான் எப்படி சொல்கிறார்? விண்ணுக்கு ஒரு மருந்தாய் வேத விழுப்பொருளாய் கண்ணுக்கு இனியானாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். வாழ்க வாழ்க. நாலாவது பாட்டு. அஞ்சாவது பாட்டு மாலரியா நான்முகனும். தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி வாங்க. திருச்சிற்றம்பலம். மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆண்டொளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓம் உணராய் உணராய் கான் ஏலகுழலி பரிசிலோரெம்பாவாய். ஓலம் திட்டினும் உணராய் உணராய் கான் ஏலகுழலி பரிசிலோரெம்பாவாய். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அப்ப அவனை எந்த பெயர் வைத்து அழைத்தாலும் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் என்று சொன்னாலும் அவன் எப்படி இருக்கிறான்? சிவமாக இருக்கிறான். சிவனே சிவனே என்று ஓலமிட. சிவம் என்பது சிறப்பும் வனப்புமாகிய பொருள். பெருமான் ஆணும் பெண்ணுமாய் அம்மையப்பராய் சிறப்பும் வனப்புமாக இருக்கிறான் என்பதனாலே சிவனே சிவனே என்று ஓலமிடுதல். வாழ்க வாழ்க. மானேனி நன்னலை. சொக்கம்மாள் அம்மா வாங்க. அடியன் பாடுறேங்க ஐயா. அம்மா வரலையே. பாடுங்க. பற்றம்மாள் பாடுங்க. சிவாய நம. மானே நீ நன்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் என்னும் புலந்தின்றோ வானே நீலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை
பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அந்த சிறப்பும் வனப்புமாயிருக்கிற அந்த பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். அது அவனுடைய கருணை. நாம் அவனை தேட முடியாது, தேடினா அவன் கிடைக்க மாட்டான். ஆனால் அவனை இருந்த இடத்திலிருந்தே நினைத்து கொண்டிருந்தால் அவன் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். அதுதான் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான்னு பாடினார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. லோகநாதன். நம்ம திருச்சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பலரமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் நீரும் சீரன் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீ சேர்மெழுகு ஒப்பார் என்னானை என் அறையன் இன்னமுது என்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் தூயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல்வாழ கிடத்தியால் என்னே துயிலின் பரிசெலோரம்பாவாய். தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனை தென்னா என்னா என்று முன்னம் தீசேர் மெழுகுவத்தல். அப்ப அவனின் பெயரை உருகுதல். தென்னா என்னா என்று உருகுதல் என்றார். தென்னா என்றால் தென்னாருடைய சிவனே போற்றி, என்ன என்றால் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதுதான் நம்முடைய சைவ முழக்கம். அதனாலே தென்னா என்னா என்று முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று உருகுதல். வாழ்க வாழ்க. அடுத்த 8வது பாட்டு. கோழி சிலம்ப சிலம்பும். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழிய அன்புடைமை ஆம் ஆறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோ எம்பாவாய். செல்வம் வைத்தவர்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும்னு சொல்றது உலகியல் நிலை. நம்முடைய தில்லை சிற்றம்பலவன் மிகப்பெரிய செல்வந்தன். என்ன செல்வம் அவனிடம் இருக்கிறது? திருவடி செல்வம். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அந்த செல்வம் ஏழை பங்காளனாக இருக்கிறது. அங்க ஏழை என்பது வெறும் உலகியல் பொருள் அல்ல, அருளியல் நிலையிலே அவனுடைய திருவடி இன்பத்தை தருகிற அந்த அறியாமையை மாற்றி அறிவை உணர்த்துகிற செல்வமாக அது இருக்கிறது. ஏழை என்பது அறிவுன்னு பேர், அறியாமைக்கு ஏழைன்னு பேர். அறிந்து அறிந்து அறியாமைன்னு பெருமானை நினைக்க நினைக்க நாம் எந்த அளவுக்கு அறியாமை இருக்கிறோம் என்பது புரியும். நாம் ஆணவத்தோடு இருந்தா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆணவத்தில் இறங்குகிற போதுதான் அறிந்து அறிந்து அறியாமை என்பதனாலே நாம் ஏழையா இருக்கிறோம், அவன் நமக்கு பங்காளனாக இருக்கிறான் என்ற உணர்வு வரும். அந்த உணர்வுவதற்காக மணிவாசக பெருமான் கொடுத்த கொடை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். வாழ்க வாழ்க. இந்த 8 பாட்டும் திருக்குறள்ல பெருமான் அந்த எண்குணத்தான் சொல்றாங்களே, அந்த எண்குணத்தையும் இந்த 8 பாட்டை பொருத்தி கழுது திருவம்பாடு ஆராய்ச்சி உரைன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. முன்னம் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் போர் அப்பெற்றியனே
உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடிய தாழ் பணிவோம் அங்கவர்க்கு பாங்காவோம் அன்னவரை என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பொரு பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கேன் கோன் நல்குதியல் என்ன கூறையும் வேறோர் எம்பாவாய் என்ன கூறையும் இளம் ஏன் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஆக இந்த திருவம்பாவினுடைய சிறப்பு அடியார்களை கணவனாக பெறுதல். அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். பெண்மை நிலையிலிருந்து அடியார் எனக்கு சிவப்பணிக்கு இடையூறு இல்லாமல் அவர் எனக்கு சிவனடியாரே எனக்கு கணவனாக அமைய வேண்டும் என்று கன்னி பெண்கள் வேண்டுவது போல ஆண்களும் நமக்கு சிவபக்தியுடைய பெண்கள் வந்து வேண்டும். அதை இருபாலர் கற்பு என்பது 2 பாலருக்கு உரியது. சொல் கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை. அதனால அன்னவரே எம் கணவராவார் என்பது 2 வகைப்பாலும் கொண்டு அந்த மாதிரி எனக்கு மனைவி என் மன அமையணும்னு ஆண்களும் வேண்டுதல் என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார் என்று எங்க ஐயா பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பாதாளம் எழினும் ஆண்டாள் அம்மாவாக சிவாயனம். வாங்கம்மா. 10வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பாக்குறேன். நன்றிங்க. சிவசிவா. அப்படியே பேஜ் பறந்து போச்சு. பேன் கார்டு 8ஆம் திருமுறை 7வது பதிகம் 10வது பாட்டு. இருக்கிறேன். 7வது பாட்டுங்களையா? 10வது பாட்டு. பதிகம் 7, பாடல் 10. சாரிங்க. சிவாயனமா. பாதாளம் பாதாளம் ஏனும் கீழ் சொற்பொழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே போதா பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலுமே ஓத உலவா ஒரு தோழன் தொண்டனருள் கோதி குலத்து அரண்டன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். பரிசேலோர் எம்பாவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மன்னிக்கணும் ஐயா. கோயில் பிணா பிள்ளைகள் என்று கோயிலை தூய்மை செய்து அதை பராமரிக்கிற அந்த பெண்ணுக்கு கோயில் பிணா பிள்ளைன்னு பேரு. அந்த பிள்ளைகிட்ட ஏன்னா அதான் அந்த மாதிரி தினம் கோயில இருந்து தொண்டு செய்யறாங்க. அந்த கோயில் பிணா பிள்ளைகிட்ட போய் பெருமானுடைய புகழை கேட்டல். ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஏதவன் உற்றார் ஆர் உற்றார் ஆராயலார் என்று அந்த அம்மாட்ட கேட்டா அந்த அம்மா பதில் சொல்லுவாங்களாம். ஏன்னா அவங்கதான் பெருமானையே நினைத்து தொண்டு செய்து கொண்டிருக்கார்கள். அவர்கள் வழியாக அதனாலதான் சக்தியை வியந்ததுன்னு போட்டார். அந்த கோயில் பிணா பிள்ளைதான் அங்கே சக்தியாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறாள். அப்படி காட்டுகிற போது அவர் இவங்க கேட்கிற கேள்விக்காக அதையே விடையாக அவர் தருகிறார். அவனுக்கு ஊர் ஏது அவனுக்கு பேர் ஏது
அவனுக்கு உற்றார் யார், அயலார் யார், எல்லாம் அவனுடைய ஊர் தான், எல்லாம் அவனுடைய பெயர் தான், எல்லாரும் அவனுக்கு உற்றார் தான், அயலாரி அருமில்லை என்ற வகையிலே அந்த அம்மா சொல்லி காட்டுவார்கள் என்று சொல்லுவார்கள். அதான் கோயில் பிணா பிள்ளை. அப்ப அந்த காலத்தெல்லாம் கோயில் வழிபாடு எப்படி நடந்தது? அந்த கோயில் பிணா பிள்ளை மலை கோயிலை பராமரித்து அடியார்கள் எல்லாரும் போய் பெருமானை தொட்டு வழிபட மரபு அந்த காலத்துல இருந்தது என்பது இந்த பாடல் மூலமாக உணர்த்தப்படுகிறது. பிற்காலத்தில் அது மாறி போச்சு சூழ்நிலையினாலே. ஆனால் பெருமானை பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்ற வகையிலே இந்த கோயில் பிணா பிள்ளைகள் அந்த கோயிலை பராமரித்தார்கள் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 11வது பாட்டு மொய்யா தடம் பொய்கை. தாமோதர ஐயா வாங்க. தாமோதர ஐயா இருக்கீங்களா? சிவாயனம் வாங்க. சித்ரா அம்மா வாங்க. ரயில்வே சித்ரா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் தான் இருப்பாரு. நிகழ்ச்சி வந்தாரு. சித்ரா அம்மா வாங்கம்மா. ரயில்வே சித்ரா. காஞ்சிபுரம் கோயில் எதிரில ஏகாம்பரேஸ்வரர் நடராஜாபிஷேகம் பார்க்க போயிட்டாரு. கையில போன் வச்சிருப்பாரு, கேட்டுக்கினே போயிருப்பாரு. நமச்சிவாய வாழ்க. அதான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மியூட் எடுத்து விடலைங்க. மியூட் எடுக்க மாட்டீங்களா? சரி பாடுங்க. 11வது பாட்டு பாடுங்க. மொய்யார் தடம் பொய்கை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடம் கண் மடந்தை மணவாளா ஐயா நீயாட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோலோரம் பாவாய் எய்யாமல் காப்பாய் எமையோலோரம் பாவாய். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. குளிச்சுட்டு வந்தா திருநீரு பூசணுன்ற செய்திய சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் சீத புனலாடி சிற்றம்பலம் பாடின்னு அடுத்த பாட்டுல சொல்லுவார். இங்க அதுக்கு முன்னாடி வெந்நீர் அடிதலை பத்தி பேசுறார். செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையா தடங்கண் மடந்தை மணவாளா. பெருமானுடைய கருணையினாலே அமைந்த அந்த மடந்தை மணவானுடைய திருநீரை பூசிக்கொள்ளுதல். வாழ்க வாழ்க. ஆர்த்த பிறவி. முனுசாமி ஐயா வாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். ஆர்த்த பிறவி துயர்கெட நாமத்தாடும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தனிவானோ குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்புவார் கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை உடைந்து உடையான் பார்ப்பாதம் ஏத்தே இரு சுனை நீராடலோரம் பாபா பூத்திகழும் பொய்கை உடைந்து உடையான் பார்ப்பாதம் ஏத்தே இரு சுனை நீர் ஆடலோரம் பாபா. நன்றி ஐயா. பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாக. குளித்தல் என்பது போய் குளத்துல போய் குளிக்கணும், அதுதான் குளித்தல். இப்ப நம்ம டவுன்ல எல்லாம் பக்கெட் தண்ணில வச்சு குளிக்கிறோம். தண்ணி நம்ம விழுது, நாம தண்ணிக்குள்ள விழு, தண்ணி நம்ம மேல விழுது.
அது இல்ல. அதனால பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம். அப்ப அந்த நீர் குளத்துல போய் உடம்புல மூழ்கும் போது நீரை குடையும் போது நம்முடைய உள்ளத்துல பெருமானுடைய பொற்பாதத்தை குடைய வேண்டும் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். அதான் பெருமானுடைய பொற்பாதத்தை ஏத்தி இருஞ்சுனை நீர் அடையலூர் எம்பாவாய். பெருமானுடைய நினைவோடு புகழல். முன்ன அதுக்குதான் நம்ம சுந்தரமூர் சாமி பாட்டு சொல்லுவாங்க. மின்னுமா மேகங்கள் பொழிந்தொழிந்தழுவி வெடிபடக்கரையோடும் கரை கொணந்தற்றி அன்னமாம் காவிரி அகன்கரை உறைவார் அடியினை தொழுதொடும் அன்பராமடியார் சொன்னவார் அறியார் துருத்தியார் வேள்வி குழியுடார் அடிகளை செடியனேன் நாயே என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என்னுடம்படும் புனி இடர்படுத்தான் என்று பெருமானுடைய புகழை இணைந்து அவனுடைய திருப்பாதத்தை நினைத்து குளித்தால் உடல் நோயும் போகும், உள்ள நோயும் போகும். அதுதான் காவிரியில் குளித்தல் என்று சொல்லுதல் நம்முடைய பண்டைய மரபு. இப்பெல்லாம் கங்கா ஸ்நானம் சொல்றாங்க, ஆனா அது வடநாட்டு மரபு. நம்முடைய தென்னாட்டில காவிரியை குளித்தல். நம்ம அந்த பாட்டை காவிரியை குளித்ததுக்கு நம்ம ஐயா அப்பர் சாமி ஒரு பாட்டு சொல்லுவார். ஏவி இடக்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவி எருத்தேன அங்கி அங்கு கூவியவர் உலகனைத்தும் உருவி போக குறியிலறு குணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியொடு குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தைக்குள் கோட்டத்தம் குத்தனாரேன்னு அந்த காலத்திலேயே காவிரிக்கும் கங்கைக்கும் இணைப்பு பாலம் போட்டவர் அப்பரடிகள்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 13வது பாட்டு பைங்குவளை கார்மலரா. செல்வம் அம்மாவாங்க. செல்வம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுமார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகழ் பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய திருப்பாதத்தை எண்ணி குளித்ததற்கு நம்முடைய மலங்களை கழுவதற்காக தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். மலம் கழுவது விடும் உடம்பழுக்க மட்டும் போக்குவதல்ல, உள்ளத்து அழுக்கையும் போக்குதல். மாயை இதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவுமான மலம் கழுவுதல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. காதார் குழையாட. 14வது பாட்டு போரூர் செண்பவல்லியம்மா வாங்க. போரூர் செண்பவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம். காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். நன்றி ஐயா. ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெருஞ்சோதி என்று திருவம்பாவை ஆரம்பித்த மணிவாசக பெருமான் இங்க எப்படி பாடாரு? ஆதி திறம்பாடி அந்தம் ஆமாபாடி என்று ஆதியாகிய அந்த சக்தியையும் அந்தமாகிய சிவத்தையும் பாடுதல். அதுதான் சோதித்திரம் சூழ்கொன்றை தார் பாடுதல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 15வது பாட்டு ஓரொரு கால் என்பெருமான். குன்றத்தூர் உமாமா வாங்க. சிவாயம்.
சுவாயனம்பா திருச்சிற்றம்பலம் 14 ஐயா சுவாயனங்க 15மா ஓரொரு 15 ஓரொரு கால் எம்பெருமான். சுவாயனம்பா நானுடைய துணை போட்டு மாணிக்க சுமலடிகள் போட்டு ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார்வொரு கால் வந்தனையாள் இன்னோரை தாழ் பணியால் பேரறையற்கு இணங்கே பித்தொருவர் ஆமாறும் ஆர்வொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தால் வார்வுருவ பூன்முலகி வாயார நாம் பாடி ஏர்வுருவ பூன்புணல் பாந்தாடலோர் எம்பாவாய் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகதார் பார்வுருவ பூன்முலையே வாயார நாம் பாடி ஏருருவ பூ புனல் பாய்ந்து ஆடலோர் எம்பாவாய். சீரொருகால் வாயோவாள் சித்தம் களிகூற. பெருமானுடைய புகழை வாயாரப்படுவதற்கு நம்முடைய சித்தம் களிகூறுதல் என்ற இன்பம் சித்தத்திலே பேரின்பத்தை பெறுதல், அதற்காக பெருமானை வாயாரப்பாடுதல் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. 16வது பாட்டு முன்னிக்கடலை. காமாட்சி அம்மாவங்க, காமாட்சி குமார். திருச்சிற்றம்பலம் ஐயா. வாமா. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் ஈட்டிடையின் மின்னி பொலிந்தியம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சில குலவி நத்தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவு இலா எம் கோணம் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன மொழியாய் மழையேலோரம்பாவாய் என்ன மொழியாய் மழையேலோரம்பாவாய். சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புரண்டு. சிலம்பு என்பது பெண்மையின் அடையாளம், அது கருணை. அந்த கருணையின் வாயிலாக மழை பொழிந்து நாடு நலம் பெற வேண்டும் என்று பெருமான் குழல் அணிந்திருப்பான். அந்த குழலோசை மூலமா அந்த கடல் அணிந்திருப்பான். அந்த கடல் ஓசை, அதுக்கு கடல்னு பேரு. ஆண்கள் அணிகிறது கடல், வீரக்கடல்னு சொல்லுவாங்க. அந்த வீரத்தின் வடிமாக பெருமானிடத்துல பக்தி செலுத்தலாம். அது அருளியல் நிலை. இங்கே சிலம்பு என்பதன் வாயிலாக நாடு நலம் பெறுவ நல்ல மழை பொழிவது. பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்று பெருமானுடைய கருணையினாலே மழை பொழிந்து முதலிலே நாடு நலம் பெறுதல், அதுக்கப்புறம் வீட்டு நலத்துக்காக நல்ல கணவன் மனைவி அமைதல். வாழ்க வாழ்க. அடுத்து 17வது பாட்டு செங்கணவன் பால் திசைமுகன் பால். சங்கரையா வாங்க. இருக்காங்களா? நேசநாயனார். ரயில்வே சித்ராமா இருக்கீங்களா? எல்லாம் நடராஜ தரிசனம் போயிட்டாங்க கோயிலுக்கு. காலையில் நடராஜ தரிசனம் அபிஷேகம் முடிஞ்ச நேரம் அலங்காரம் ஆயின்னு இருக்கு எல்லா கோயிலும். ஐயா 6 மணிக்கு பாட்டுமாங்க ஐயா. ரயில்வே சித்ராமாவா? வாங்க வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் 17 செங்கன் அவன் பால். 17வது பாட்டுமா செங்கணவன் பால் திசைமுகன் பால் 17. சரிங்க ஐயா, சரிங்க, நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக கொங்குன் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியொங்கட்கு ஆரமுதை
நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ, அந்த நலம் திகழன்னு சொல்ல முன்னாடி தந்தருளும் சேவகன்னு ஒரு சொல்றார். அவன் என்ன தருவான்? உலகியல் நலங்களையும் தருவான், அருளியல் நலங்களையும் தருவான். நாம் என்ன கேட்கிறோமோ அது தருவான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். அதனால அந்த தந்தருளும் சேவகன் நமக்கு நலம் தருவான். நாம் உலகியல் நலத்தையும் பெறலாம், அருளியல் நலத்தையும் கேட்டு பெறலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அண்ணாமலையான் 18வது பாட்டு. சங்கரையா சிவாயனம். வாங்கயா ஐயா படிச்சிடுங்கய்யா. யாரு? சொக்காமா படிங்க. படிக்கிறாங்க. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணாரிரவி கதிர் வந்து கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணை பூம்புணல் பாய்ந்து ஆடலொரும்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருக்கழுக்குன்றம் மலை மேல வேதகிரீஸ்வரர் இருப்பாரு. அங்க பக்கத்துல ஒரு அம்மா இருக்கும், அதுக்கு சொக்கம்மான்னு பேரு. அது சக்தி அல்ல, கீழகிற திருப்புர சுந்தரி தான் சக்தி. அந்த சொக்கம்மா ஒரு அடியார். திருமலை சொக்கம்மான்னு கூப்பிட்டா என்னன்னு கேள்வி கேட்கணும்னு சொல்லுவாங்க. அது திருமலை அந்த சொக்கம்மை சாரல்னு ஒண்ணு இருக்கும் அங்க மலை சுத்தி வர இடத்துல, திருவடி கோயில் தாண்டி. அந்த அம்மாவுக்கு சொக்கம்மான்னு பேரு. அவங்க சிவன் அடியார் என்று சொல்லுவார்கள். அதனால அது அடியாராக நினைத்து வழிபடுது. அதை இந்த சொக்கம்மா பேரை சொன்ன ஞாபகம் வச்சு. வாழ்க வாழ்க. நன்றி. பெருமானுடைய புகழை அண்ணாமலையான் புகழை பாடுது. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இருந்து அவருடைய திருவடியை நோக்கி வழிபடுதல். மந்திரம் ஆவதும் அமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூநெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே. மந்திரமாவதும் இணையடிதானே, மாமருந்தாவதும் இணையடிதானே, தந்திரமாவதும் இணையடிதானே, தானங்களாவதும் இணையடிதானே, சுந்தரமாவதும் இணையடிதானே, தூநெறியாவதும் இணையடிதானே, எந்தை பிராந்தன் இணையடிதானே, எந்தை பிராந்தன் இணையடிதானே என்று அண்ணாமலையாருடைய அடிக்கமலம் சென்று இறைஞ்சுது. அதுக்காகவே அப்பர் சாமி ஒரு பதிகமே பாடி வச்சிருக்கார், திருவடி திருத்தாண்டகம் என்று. 6ஆம் திருமுறையில 6வது பதிகம், அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. அடி 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 என்று அதை பெருமானுடைய திருவடியை போற்றி போகிற அந்த திருத்தாண்டகம். வாழ்க வாழ்க. உங்கையிற் பிள்ளை 19வது பாட்டு. வேற யாரோ படிக்காம இருக்கீங்களா? சங்கரையா வந்து என்ன சிவாயனம். அடியன் படிச்சிடையா. நீங்க கடைசி பாட்டு நீங்க படிச்சிருங்க. ஐயா படிச்சு. சரிங்க. நீங்க படிச்சா அடுத்த ராணியம்மா தான் படிக்கணும். ராஜாராணி. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் உதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கு எம் கோ நல்குதியீர்
எங்கு எழில் என் ஞாயிறெமக்கு ஏலோர் எம்பாவாய். எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. பெருமானுக்கு பணி செய்தல். நம்முடைய தர்மயாதின அந்த குரு முதல்வர் ஒரு பாட்டு பாடுவார் சிவபோசாரத்துல. உனக்கு பணி செய்ய உந்தனை எந்தாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா என்று அந்த சொக்கநாத வெண்பான்னு சொல்லுவாங்க அந்த பாட்டை. அந்த மாதிரி பெருமானுக்கு பணி செய்தல், அந்த அதுக்கு இடையூறு இல்லாமல் நல்ல கணவனாக அமைதல். அதனால அன்னவரே எம் கணவரா, அதனால எம் கொங்கை நின் அன்பர் அல்லாள் தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்று பெருமானுடைய பணி செய்வதற்கு இடையூறு இல்லாமல் ஒருவருக்கொருவர் இசைவாக இருத்தல். அந்த வழியில பல பேர் குடும்பம் அமைஞ்சிருக்கணும். இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணமா ராஜா ராணி. வாழ்க வாழ்க. ராணி அம்மா போற்றி அருளுக. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தாமாம் செங்கதிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மாலான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி ஆடலோர் எம்பாவாய் போற்றிய மார்கழி ஆடலோர் எம்பாவாய். போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய்ன்னு இந்த மார்கழி மாசம் என்னோட முடிவு. நாளைக்கு தை பிறத்தல் இல்லையா? அதனால நாளைக்கு பெரும் பொங்கல். இது இன்னைக்கு கடைசி நாள். பெருமான் நமக்கு அது பௌர்ணமி அமைஞ்சிருக்குது. திருவாதிரை திருநாள்ல நமக்கு காட்சி கொடுக்குற நல்ல நாளாக அமைந்திருக்குது. இந்த மாதிரி மார்கழி மாத கடைசி நாள் பௌர்ணமி நாளாகவும் திருவாதிரை நாளாகவும் நடராஜரிசனம் கொடுக்கிற நாளாகவும் அமைந்த இந்த நன்னாள் இப்படி 80 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும்னு சொல்லுவாங்க. அதுல 60 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும்னு சொல்லுவாங்க. 60 ஆண்டு ஒரு சுழற்சி. அந்த 60 ஆண்டு சுழற்சியில இன்னைக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு நாள் அடுத்த 60 ஆண்டு கழிச்சு தான் வருமா. அதனால இந்த நாள் நமக்கு மார்கழி மாத இறுதி நாளாக பௌர்ணமி நாளாகவும் திருவாதிரை நாளாகவும் நடராஜ தரிசனம் நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த மார்கழியில பெருமானை போற்றுதல், அவனுடைய எண்குணத்தை போற்றி 8 வகையான போற்றிகளை இங்கே அருளி செய்திருக்கிறார். அதான் திருவாசகத்தில் இருக்கிற ஆரம்பத்திலேயே சொன்ன முதல் 8 போற்றி. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அந்த 8 போற்றினுடைய விளக்கமாகத்தான் இந்த 8 போற்றிய சொல்லி அது பெருமானுடைய எண்குலத்தை குறித்தல், தன்மயத்தனாதல், தூய உடம்பினாதல், முடிவிலாற்றலுடம்னு அந்த எண்குணத்தை பற்றி சொல்வார். அந்த எண்குணத்தை போற்றுதல் தான் அந்த மார்கழி நீராடலின் போற்றி வகை என்று சொல்வார்கள். இப்படி திருவம்பாவையில எவ்வளவு நாளும் பொருள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பாட்டுலயும் 4 சொல்லு இருக்கும், 8 வரி இருக்கும். அப்போ 32 சொல்லு ஒரு பாட்டுல. மொத்தம் 20 பாட்டு, 640 சொற்களில் இருப்பதாக கணக்கு காட்டி பெருமானுடைய 64 கலைகளையும் உணர்க செய்தியாக இயக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனுக்கு இந்த திருவம்பாவையை பெருமான் ஒப்படைத்தார், மணிவாசக ஒப்படைத்தார் என்று சொல்கிற ஒரு மரபும் உண்டு. அதனால இதை நாம் என்ன பண்ணோம், மார்கழி மாதத்துல, அதுவும் இந்த மார்கழி 10 நாள்ல திருமுறையை பூட்டி வைத்து இந்த பாவையை மட்டுமே ஓதல். ஏன்னா அது பெருமான் வாக்காலே வந்த சொல். பாவை பாடிய திருவாசகம் பாடிய வாயால் திருக்கோவையார் சொல்லுன்னு சொல்லாம பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று பெருமான் விரும்பி கேட்டது என்று சொல்றதுனால இந்த 10 நாள்ல பெருமானுக்கு அந்த திருவம்பாவை மட்டுமே ஓதுகிற ஒரு மரபு. அதை பண்ண திருமுறை ஓதுகிற அன்பர்கள் இந்த 10 நாள் அந்த திருமுறையை பூட்டி வச்சுட்டு இப்படி ஓதுகிற அந்த மரபை நாம் இந்த ஆண்டு கடைப்பிக்கிற புண்பம். இதுல இந்த கடைசி சொல்லு ஏலோர் எம்பாவாய்னு ஒரு சொல்லு. ஏல் ஓர் அதெல்லாம் அசை அப்படின்னு உரை எழுதிப்பாங்க. உரை எழுதினவங்களா ஏல் ஓர் என்பது அசைன்னு எழுதிட்டு இருப்பாங்க.
அது அசை அல்ல. அது மணிவாசக பெருமான் சொன்ன சொல். சிவபெருமான் தன் கைப்பட எழுதிய நூல். அதெல்லாம் அசையெல்லாம் இருக்குமானா? பொருள் அல்லாத சொற்களுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. ஏல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல், ஓர் என்றால் ஆராய்ந்து பார்த்தல், ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளுதல். இப்ப இந்த இப்ப நம்ம இந்த ரீசெண்டான அரசியல்ல அந்த பெரியாரை பத்தி அதிகமா பேசுவாங்க, ஈவேராப்பரை பத்தி அதிகமா பேசுவாங்க. அவர்தான் நான் சொல்ல ஏத்துக்காதப்பா, யோசிச்சு பார்த்து சிந்திச்சு எழுத்துக்கோ அப்படின்னு அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு அரசியல் பேசிக்கொண்டிருப்பார். அது அரசியல் நிலை, அது இன்றைய நிலை. ஆனால் ஏல்வோர் எம்பாவாய் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த பெரியார் மணிவாசகர் இல்லையா? அந்த காலம் 2000 ஆண்டுக்கு முன்ன அவர் சொன்னார், நான் சொல்றேன் நீ அப்படியே ஏத்துக்காத, நான் ஏற்றுக்கொள், ஆனால் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? ஓர்ந்து ஏற்றுக்கொள் என்று சொல்லி அவர் நமக்கு ஒரு முறைக்கு 20 முறை சொல்லி காட்டியிருக்கிறார். நான் சொல்வதை சிந்தித்து பார். சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுதப் பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டு மிலி தனியனேற்கென்று பெருமானை சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை தான் ஏல் ஓர். ஓர் என்ற சொல்லாலே சொல்ல, ஓர் பண்ண ஓர்தல், சிந்தித்தல்னு பேர். அந்த சிந்தித்தல் தான் நம்ம நடராஜையா நெட்டை கூடல் என்ற வழியாக அவரை செய்து காட்டுகிறார், தானாக செய்து காட்டுறார். ஏன்னா இன்னைக்கு எத்தனை நாளாச்சு அவர் அன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 60 நாளைக்கு மேல அந்த நெட்டை கூடல் அவரை செய்து காட்டுகிறார். அது சிந்தித்தல். பெருமானுடைய புகழை மனதா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்ற வகையில இந்த நமக்கு ஏற்கவும் பெரியவங்க சொல்றத மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கிற போது அதில் உள்ள நியாயத்தை ஓர்ந்து ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுதல். அவ திருவாசகம் என்பது சிந்தித்தலுக்குரியது, ஏற்றுக்கொள்ளவும் உரியது. அதனாலே பெருமான் அந்த பாவையை குறிப்பிட்டு காட்டி இந்த பாவை மூலமாக கோவை பாடுகின்ற திருச்சிற்றம்பலம் கேட்டு பெற்றார் என்று சொல்லுவார்கள். அதனால இந்த 10 நாள் நம்ம திருமுறைகளை பூட்டி வைத்து திரும்ப படிக்கிறோம். மொத்தத்தையும் நம்ம பொருள் சொல்லிட்டோமா, மொத்தத்தையும் ஆராய்ஞ்சிட்டோமான்னா அது 360 நாள் பொருள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த திருவாயில இருந்து அடுத்த 6 தடவை வரைக்கும் சொல்லலாம். அந்த அளவுக்கு அது மிக நீளமான பொருள். ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினு சொல்லுகிற 640 சொல்ல எடுத்துக்கொண்டு 640 விதமாக அதை பொருளை விளக்கலாம். அதெல்லாம் பெரிய சொற்பொழிவா போடும், ஆராய்ச்சி அமையும். அதனால அதை நாம் மனதாலே சிந்தித்து பார்த்து பெருமானுடைய புகழை உணர்ந்தல் என்ற வகையில சிந்தனை நிந்தனக்கு ஆக்குதல் என்பதைத்தான் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று சொல்லி மார்கழி மாதத்துல பெருமானுடைய புகழை ஏற்கவும் சிந்தைக்குமான வழிவகையை நம்முடைய மணிவாசக பெருமான் நமக்கு அருளி இருக்கிறார். அதை நாம் இயன்ற அளவு இந்த 10 நாள்ல கடைபிடித்தோம். நாளையிலிருந்து தொடர்ந்து திருமுறைப்படி திறந்து வச்சு அந்த திருவாசகத்தை ஏற்கனவே 7 தரம் படிச்சுட்டு 8ஆம் தரமுல நம்ம பிடித்த 10 சிக்கனப்பத்துல கூட நித்திய பிடித்த 10 கூட நிற்க 37வது பதிகம். நாளையில இருந்து 38வது பதிகம் வச்சு தொடர்ந்து படிப்பதற்கும் 12 திருமுறையும் முற்றோதல் செய்வதற்கான அருளை பெருமான் வழங்க வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வழங்கினே அதையும் முடிப்பதற்கான அருளை அவன் வழங்க வேண்டும். ஓராண்டு கிட்ட முடிய போகுது. என்ன, போன மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்சோம். என்ன, நாளையோட 365 நாள் முடியுது. அதனால இன்னும் ஒரு ஓராண்டுக்குள்ளவாது 12 திருமுறைய பாடலையும் படிச்சேன். திருவாசக 7 திருமுறையில ஒரு 8000 பாட்டு, இது ஒரு 9000 பாட்டு இப்ப படிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 9000 18,000 பாட்டு இருக்கு. இன்னும் பாதி கணக்கு தான் தடவை, இன்னும் பாதி கணக்கு இருக்கு. அதனால இந்த 25 ஆண்டு முழுதுல அந்த 12 திருமுறைகளையும் படிக்கிற புண்ணியத்தை பெருமான் நமக்கு வல்க வேண்டும். என்ன புண்ணியம் செய்தானே நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை முழுமணித்தருளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வலஞ்சுடி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் 14 திருமுறை தமிழோசையை பாடுவதற்கு பெருமான் நமக்கு அருள வேண்டும் என்று இந்த நன்னாளில பிரார்த்திப்போம். அதோடு இன்னைக்கு நடராஜா தரிசன பாகசம் அதை எப்படி தரிசிக்கணும்னு
உமாபதி நம்முடைய திருவதிகை மனவாசகன் கடந்தார் சொன்ன அந்த பாட்டாலே பெருமானை தரிசிக்க வேண்டும். ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளரு தோள் சிகரம் பகருமுகம் வா முடியப்பார் என்று பெருமானுடைய ஊன நடனத்தை நமசிவாய் என்ற பெருமானுடைய திருநாமத்தாலே தரிசித்தல். அடுத்த பாட்டு சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசுகரம் யார்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலரைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமதுதான் என்று அவனுடைய அந்த ஞான நடனத்தை சிவாயிரமன மந்திரத்தாலே தரிசித்த. அப்புறம் அது ஓங்காரம் என்று சொல்லாலே அந்த அவனுடைய திருவாசி இருக்கிறது. ஓங்காரமேன திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றாறு பிறப்பற்றார் பின் என்று பெருமானுடைய திருநாமக நமசிவாயத்தை நாம் பலகால் ஓத ஓத அது சிவாயன மந்திரமாக மாறும். அந்த மந்திரத்தை சிந்திக்க சிந்திக்க பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுவான் என்ற செய்தியை சொல்கிறது. அப்படி அந்த பெருமான் என்ன செய்கிறான்? ஐந்தொழில் செய்கிறான். தோற்றம் துடி அதனில் தோயும் திரி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஒன்ற மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று அந்த சொல்லுலகிற செய்ய அந்த பெருமானுடைய உருவத்தை ஒன்னொன்னா எண்ணி பார்த்தா அவனுடைய ஐந்தொழில் தெரியும், அவனுடைய திருநாம நமசிவாய தெரியும். நமசிவா அந்த அது ஊன நடனமா இருக்கும். அதற்கு மேலே அவனுடைய மந்திரமாக சிவான் ஞான நடத்தை காலாம். அந்த ஓங்காரத்தின் மூலமாக நாம் அவனுடைய திருவாசியை ஓங்காரமாக வைத்து தரிசிக்கலாம். அதனாலே அவன் ஐந்தொழில் அவன் செய்கிற கருணையை உணரலாம். இதன் மூலமாக நாம் அடைவது மாயை தனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவும் ஆன செயலை செய்யலாம் என்று அந்த மணிவாசருடைய உருவத்தை அந்த நடராஜ பெருமாள் உருவத்தை திருவதிகை மனவாசம் கலந்தார். அந்த நடராஜ தரிசனமாக சொல்லி காட்டுவார் அம்பலத்தானுடைய அதனால அதை நாம் உணர்ந்து தரிசிப்போம். அந்த அந்த 5 பாட்டும் பாடலாம். அந்த திருவாரூர் அந்த 5 பாட்டு இருக்கு. அதை படிச்சா அதுதான் உண்மையான நடராஜ தரிசனம் என்று சொல்லி இதோட இந்த மார்கழிதை முடிச்சிருவோம். நாளைக்கு வழக்கமா திருமுறை பெட்டியை திறந்து வைத்து பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமானொற்று பெண்ணை நீர் அம்மாழுங்கி அறற்றாரே திருமாமணிசேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியார் திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேரலாம். வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். நடராஜ இருக்காங்களா? திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பெற்றும் தேனை நாம் பருகி வருகிறோம். கடந்த 8 நாட்களாக கடந்த 10 நாட்களாக கடந்த 10 நாள் திருவாதிரை உற்சவம் 10 நாள் அதிகத்துல தொடங்கி ஆதிரையில முடியும், பஞ்சமில தொடங்கி பௌர்ணமியில முடியும். நன்றிங்கய்யா. கடந்த 10 நாட்களாக திருவருள் கருணையினாலே நாம் திரு வெம்பாவை பாடி மற்ற பதிகங்கள் எல்லாம் இல்லாமல் இந்த பதிகத்தை மட்டும் பாடி நம்ம ஓய்வடைந்திருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்துணை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் கூறி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி நன்றியை தில்லை கூத்தனுக்கு செலுத்துவோம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்க. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. மந்திருள் ஆடி போற்றி எந்தரக்காரமுது ஆனாய் போற்றி. நன்றி நன்றி.